டிசம்பர் மந்த் வந்தாலே ஒரு டிசிஷன் எடுப்போம். அதுதான் ஜான் மந்த்துக்கான ரெசல்யூஷன். இந்த வருஷம் வந்து நான் கண்டிப்பா சேஞ்ச் ஆகுவேன். இந்த வருஷம் வந்து ஜிம்முக்கு போவேன். இந்த வருஷம் வந்து டிசிப்ளினா சொல்லிட்டு நெறைய ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனா, அட் த எண்ட் ஆஃப் த வீக் என்ன சொன்ன? என்ன சொன்ன? வந்து நம்ப எல்லாரோட கோலும் வந்து காத்துல பறந்துரும். யாருமே உங்ககிட்ட இந்த ட்ரூத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் வந்து நம்ம ரெசல்யூஷன் வந்து 1 மந்த்லயே ஃபெயில் ஆகுதுன்னு. பிகாஸ் நீங்க நெனைப்பீங்க, நம்ம லேசினஸ் தான் மெயின் ரீசனா இருக்குன்னு. ஆனா ட்ரூத் என்னன்னா, உங்க கோல வந்து நீங்க பிரெயினுக்கு வந்து தப்பா செட் பண்றீங்க. ஐ அம் கோயிங் டூ எக்ஸ்பிளைன் சிம்பிள் ஃப்ரேம்வொர்க் டூ ஃபிக்ஸ் யுவர் கோல் ஃபார் 2026. ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்றேன். ஜான் 1, 2024. நானும் எல்லாரும் மாரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜிம் உள்ள போனேன். எல்லாரும் போல எனக்கும் சில ட்ரீம் இருந்துச்சு. பாடி பில்ட் பண்ணணும், ஆஸ்தெடிக் லுக் மெயின்டெயின் பண்ணணும்னு. பட் இதெல்லாம் என்னால அச்சீவ் பண்ண முடியல. 1 மந்த்லயே குயிட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணபோது ஒரு கோட்ஸ பார்த்தேன். ஸ்மால் ஸ்டெப் பிக் சேஞ்சஸ்ன்னு. சடனா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருவேளை நம்ம தப்பா கோல் சூஸ் பண்றோமோ, அதனால தான் குயிக்கா ஸ்டாப் பண்றோமோன்னு தோணுச்சு. அப்புறம் தான் இத பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணபோது இத நான் நோட்டீஸ் பண்ணேன். இட்ஸ் நாட் அபௌட் வாட் யூ சூஸ். இட் அபௌட் ஹவ் யூ சிஸ்டம் இட். இந்த ஸ்டோரி எதுக்குன்னா, நானும் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு குவிட் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு தான். அண்ட் நான் எப்படி இத ஓவர் கம் பண்ணேன், அப்புறம் இந்த கோல வந்து அச்சீவ் பண்ணேன்னு சொல்லப் போறேன். Why resolution always fails? Number 1, your brain needs big goal. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கனெக்ட் பண்ண ரிசர்ச்ல ஹியூமன் பிரெயின் அவாய்ட் டாஸ்க் தட் ஃபீல் பிக், அன்சர்டன் ஆர் ஓவர்வீலிங். அதாவது நீங்க வந்து ஒரு கோலை வந்து பிக்கா சூஸ் பண்றீங்கன்னா, உங்க பிரெயின் வந்து அவாய்ட் பண்ண தான் பார்க்கும். அதை நீங்க பண்றதுக்கு பதிலா. நீங்க உங்க கோலை வந்து இப்படி ரைட் பண்ணியிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிட் ஆகணும், ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகணும், அப்புறம் வந்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு இருந்தா, நீங்க உங்க பிரெயின் வந்து டயர்ட் அண்ட் ஃபியர் தான் ஆகும். லைக் நீங்க அந்த அதனாலேயே வந்து உங்க ரெசல்யூஷனை நீங்க அவாய்ட் பண்றீங்க. நம்பர் 2, யூ செட் அவுட்கம் கோல் நாட் ப்ராசஸ் கோல். ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. நம்ம ரெசல்யூஷன் வந்து ஃபெயில் ஆக. நீங்க எப்போ இது போல கோல் ஃபிக்ஸ் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஆகணும், நான் வந்து நெறைய மணி ஏர்ன் பண்ணணும், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். இது எல்லாமே அவுட்கம் பேஸ்ட் கோல். உங்ககிட்ட வந்து கிளியரான பிளான் இல்ல, டெய்லி ரொட்டீன்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இல்ல. இதனாலேயே வந்து நம்ம வந்து கோல வந்து அவாய்ட் பண்றோம் அண்ட் குயிக்கா ஃபெயில் ஆகுறோம். நம்பர் 3, யூ ட்ரை டூ பிகம் எ நியூ பெர்சன் ஓவர்நைட். இது எப்படின்னா, ஒரே நாள்ல ஒபாமா ஆகுற கதை தான் இது. இட்ஸ் இம்பாசிபிள். உங்க ஒரு ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ணவே நம்மளுக்கு வந்து 21 டூ 66 டேஸ் ஆகுது. இது எப்படின்னா, நம்ம ஜனவரி மந்த்லயே ஒரு ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 ஆர் 2 வீக்ஸ்லயே ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படி பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம் நம்மளுக்கு ரிசல்ட் வரலன்னு. பிரெயின்ஸ் நீட் கிராஜுவல் சேஞ்ச், நாட் சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஹவ் டு ஆக்சுவலி ஃபிக்ஸ் இட் இன் 2026. ஸ்டெப் 1, ஒன் கோல் டெக்னிக். நம்ம எல்லாரும் மேஜரா பண்ற மிஸ்டேக் இதுதான். இயர் ஸ்டார்ட்டிங்ல 10 டூ 20 கோல் வந்து ரைட் டவுன் பண்ணுவோம். நம்ம அச்சீவ் பண்ற நினைக்கிறது எல்லாமே. ஆனா, உங்க பிரெயின் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல டைம் அலோகேட் பண்ணணும், எத ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாம கன்ஃப்யூஸ் ஆகும். அப்புறம் ரொம்ப பிரஷரா ஃபீல் ஆகும். ஸோ, நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 கோல்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு இயருக்கு. அப்படி இல்லனா, ஒரு கோல முடிச்சிட்டதுக்கப்புறம் இன்னொரு கோல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு பிக் கோல், ஒரு ஸ்மால் ஹேபிட். இப்ப வந்து நான் வந்து ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணணும், இல்ல நான் வந்து ஜிம்முக்கு போகணும்னா, நீங்க வந்து நான் ஜிம் ஜாயின் பண்ணணும், நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிக் கோலா வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்மால் ஹேபிட் வந்துன்னா டெய்லி ஜிம்முக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும். 30 மினிட்ஸ் ஆச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஹேபிட்ட இது பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, கன்வெர்ட் பிக் கோல் இன்டூ டைனி ஆக்ஷன். உங்க பிக் கோல டைனி ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்க பிரெயின் வந்து ஸ்மால் டாஸ்க் அண்ட் டைனி ஆக்ஷனுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகும். ஒன்ஸ் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஒரு 1 பேஜ் ஆச்சும் படிக்கணும்னு நினைங்க. அப்புறம் ஒரு 2 பேஜ், அப்புறம் 3 பேஜ் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிட்டே போனா, உங்க டாஸ்க் வந்து ரொம்ப லைக் ஓவர்வீலா இருக்கு, நம்ம அதிகமா சொல்லிட்டு ஃபீல் ஆகாது. உங்க பிரெயின் வந்து டெய்லி அடாப்ட் ஆகி ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். ஸ்டெப் 3, கிரியேட் கோல் விசிபிலிட்டி சிஸ்டம். நம்ம 2 வீக்ஸ்லயே கோல வந்து ஃபர்காட் பண்ணிடுவோம். ஸோ உங்க கோல் வந்து விசிபிளா இருக்க மாரி கிரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்க கோல் வந்து டெய்லி விசிபிளா இருந்துச்சுன்னா, அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி, அது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இத எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, உங்க கோல் வந்து உங்க ஃபோன் வால்பேப்பர்ல இருக்க மாரி வச்சா, டெய்லியும் அந்த கோல வந்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ அது வந்து நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லனா ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி நீங்க போற வர இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லனா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா, நீங்க வந்து ஒரு ஆப் ரிமைண்டர் ஆப்ப செட் பண்ணி, உங்க கோல் வந்து இன்னைக்கு பண்ணணும். இன்னைக்கு பண்ணல சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் டவுனே பண்ணலாம். இதனால பண்றது வந்து உங்க டெய்லி வந்து ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். உங்க கோலும் நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. ஸ்டெப் 4, வீக்லி ஸ்டெப் ப்ராசஸ். அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வீக்ல வந்து நீங்க ஒரு கன்சிஸ்டன்ஸியா ஒரு கோல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. இப்ப ஜான் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த வீக் ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீக் எண்ட்ல ஒரு சண்டேஸ்ல வந்து உட்காந்து ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, நான் வந்து என்னன்னா
பண்ண இந்த வீக்கு, எது எதெல்லாம் பண்ணல, எது எதெல்லாம் மிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் டாக்குமெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு டேட்டா கூட வச்சுக்கோங்க. ஒரு கிளியர் டாக்குமெண்ட் இருக்கும். இதனால வந்து நீங்க எங்க மிஸ் பண்றீங்க, எங்க லேக் ஆவுறீங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து எது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இல்லாம ஒரு ஐடியா கிடைச்சு, நீங்க அடுத்த வீக்கும் அது சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸ்டெப் 5 ரிவார்ட் சிஸ்டம். எவ்ரி பீப்பிள் பிரெயின் நீட் a ரிவார்ட் சிஸ்டம். அப்டின்னா, உங்க நம்ம எல்லாரோட பிரெயின் வந்து ஒரு ரிவார்டுக்காக தான் ஒர்க்கே பண்ணுது. ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டோபமைன் ரிலீஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாரி ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு வீக் வந்து நீங்க ஃபுல்லா வந்து கன்சிஸ்டன்ஸியா அந்த கோல அச்சீவ் பண்ட்டேன்னா, நீங்களே உங்களுக்கு ரிவார்ட் குடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 1 வீக் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஜிம் போயிட்டேன்னா, அந்த வீக்கெண்ட்ல வந்து உங்களுக்கு புடிச்ச ஃபுட் சாப்பிடுங்க. அந்த மாரி என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு வீக் ஃபுல்லா நான் சூப்பரா படிச்சுட்டேன். என்னோட ஸ்டடி ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டேன்னா, ஒரு மூவி பாருங்க. உங்களுக்கே நீங்க ரிவார்ட் குடுத்தீங்கன்னா, உங்க உங்க பிரெயின் வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதுவே வந்து உங்க ஒரு ஹேபிட்டா சேஞ்ச் ஆயிடும் லாங் டெர்முக்கு. ஸோ, நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்ட் குடுக்க மறந்துறாதீங்க. இப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து உங்க ரெசல்யூஷன் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபெயில் ஆகிருந்துச்சுன்னு. இப்ப வந்து அதேபோல வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் டெக்னிக்கா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி உங்க கோல வந்து நீங்க வந்து ரைட் டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து டெய்லி லைக் நான் நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணி உங்க கோல வந்து நீங்க அச்சீவ் பண்ணுங்க ஈஸியா. ஸோ 2026 ஓட கோல் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் அத. பாய்.